வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அவர் கைதை பற்றி நாம் நடராஜனிடம் கேட்டு மேலும் விவரங்களை பெறுவோம். வணக்கம் நடராஜன். வணக்கம், வணக்கம் சார். நடராஜன், இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா தமிழ்நாட்டுல இருக்கிற செய்தி, எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை விஜய் கைது செய்துட்டாரு அப்படின்ட்டு. அவர் என்ன ஏதாவது சினிமா டிராமா மாதிரி கைது பண்ணியிருக்காரா? இதோட பின்னணி என்ன? அதான் சார், விஜயே நேரடியா கைது செய்த மாதிரி தான் நெறைய புகைப்படங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த கைது அப்படிங்கிறது சார் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இதுல 2 பிரிவுகள் பார்த்தீங்கன்னா, ஜாமீனே கிடைக்காத பிரிவுகளா இருக்கு. ஸோ இப்ப சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறதுக்கு திமுக தயாராயிருச்சு. அவங்களுடைய வழக்கறிஞர் அணியும் தயாராகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. கண்டிப்பாக இந்த ஆக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நடவடிக்கை இருக்குல்ல, இது ரொம்பவே ஒரு முக்கியமான நடவடிக்கையா பார்க்கப்படுது சார். ஏன்னா, பாஜகவால் செய்ய முடியாததை, ஏன்னா உதயநிதிக்கு சர்ச்சை அப்படிங்கிறது புதுசு கிடையாது. அவர் ஆல்ரெடி சனாதனத்த பத்தி பேசி, பல மாநிலங்கள்ல வழக்கு அவர் மேல புகார் கொடுக்கப்பட்டது. பாஜக ஆளும் மாநிலங்கள்ல. ஆனா, பாஜக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அதே மாரி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதும் இந்த மாரி அவர்கள பத்தியும் இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா, இவர் பேசினா பேசட்டும். நம்ம கைது செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாரியான ஒரு போக்குல தான் இருந்தாங்க. இவங்க 2 பேருமே இப்படி போனதுக்கு காரணம் என்னன்னா, திமுக பேச பேச நமக்கு அட்வான்டேஜ். உதயநிதி ஸ்டாலின் சனாதன சர்ச்சைய பத்தி பேசுறாரு அப்படின்னா, பாஜக அதை வச்சு வட மாநிலங்கள்ல அரசியல் பண்ணுச்சு. என்ன பண்ணுச்சு? காங்கிரஸ் கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிய பாருங்க. சனாதனத்தை பத்தி இப்படி சொல்லுது. சனாதனம் டெங்கு, மலேரியா போல அழிக்கப்பட வேண்டிய ஒரு வைரஸ்ன்னு சொல்லுது. இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கா நீங்க ஓட்டு போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வடக்குல அவங்க மிகப்பெரிய பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பாஜக. அத ஒரு அனுகூலமா நெனச்சாங்க. சோ அது அவங்களுக்கு கை குடுத்துச்சு. இதே மாரி தான் தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் மட்டும் கிடையாது. திமுகவை சேர்ந்த நெறைய பேர் அவர பத்தி பாத்தீங்க அப்படின்னா தரக்குறைவா பேசுனாங்க. அவங்க குடும்பத்த பத்தி பேசுனாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது ராசா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தாயார பத்தி பேசியிருந்தாரு. அதை பாத்தீங்க அப்படின்னா பிரச்சாரத்துல யூஸ் பண்ணி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொங்கு பெல்ட் ஃபுல்லாமே அந்த ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது. சோ இது எல்லாமே இங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு வாய்ப்பா பயன்படுத்தினாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பயம் தெரியாது. இப்ப நம்ம என்னனாலும் பேசலாம். நம்ம பேசுறத அவங்க அரசியலுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்மள கைது செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு போக்குல தான் இருந்தாங்க. ஆனா தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசு இது போல கைது நடவடிக்கைகளை எடுக்கிறத நம்ம வரவேற்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை ஒரு அரசியலுக்காக மட்டும் பயன்படுத்தாமல் இப்படி பேசவே யாரும் கூடாது. பேசணும்னாலே பயப்படணும் அப்படின்னு தான் அவங்க இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. ஆனா விஜய் பாத்தீங்க அப்படின்னா திமுக அரசு கைது பண்ணல. அவங்க பெருந்தன்மையா நடந்துகிட்டாங்க. தமிழக வெற்றி கழக அரசுக்கு அந்த பெருந்தன்மை இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு போஸ்டர்லாம் நம்ம பார்க்க முடியுது சோசியல் மீடியாக்கள்ல. இது ஒரு முதல்வராக விஜய் அவர்களும் காவல்துறையும் நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சார் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இந்த மாதிரி பேச்சுக்கள் போய்கிட்டே இருக்குல்ல சார். இப்ப நம்ம பாக்குறோம் சார், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்த கலைஞர், இளைய கலைஞர் அப்படின்னு பெயர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம பார்த்தோம். அவரை அடுத்த கட்டத்துக்கு ப்ரொமோட் பண்ண போறாங்க. அதனால உதயநிதி ஸ்டாலினுக்கு இளைய கலைஞர்னு பட்டம் கொடுங்கலாம் நம்ம சோசியல் மீடியால பார்க்க முடிஞ்சது. அதை அவர் தவறா புரிஞ்சுக்கிட்டாரு போல. அதாவது கலைஞர் அவர்கள் அந்த காலத்துல பேசியிருப்பார்ல, அதாவது நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த வார்த்தைகள் நம்ம மீண்டும் பயன்படுத்த வேண்டாம். வரலாற்றுல இருக்கக்கூடிய அந்த அசிங்கமான பக்கங்களை நம்ம திரும்பி பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதை நினைச்சுக்கிட்டு தாத்தா எதிர்கட்சியா இருக்கும்போது இப்படி எல்லாம் பேசினாரு, நம்மளும் பேசினா நம்ம அந்த அளவுக்கு பேர் வாங்கலாம் போல அப்படின்னு நினைச்சிட்டு தான் அவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. இளைய கலைஞராகிறேன் அப்படிங்கிற ஒரு நினைப்புல அவர் இளைய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆகிடக்கூடாது. அந்த மாதிரிதான் அவருடைய பேச்சுக்கள் ரொம்ப நாட்களாவே இருந்துகிட்டு இருக்கு சார். இந்த விஷயத்துல நம்ம ஸ்டாலின் அவர்களை பாராட்டலாம். ஏன்னா கலைஞர் அவர்கள் எப்படி எல்லாம் தரக்குறைவாக பேசுவாருன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரிதான் இவரும் பேசிக்கிட்டு இருக்காரு. யாரு? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். தாத்தா போல தமிழ் ஆளுமை நம்மகிட்ட இல்லைன்னாலும் அவர் மாதிரி தரக்குறைவா பேசக்கூடிய ஆளுமையை நம்ம வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்றாரு போல. இந்த விஷயத்துல ஸ்டாலின் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இதுக்கு மற்ற கட்சி தலைவர்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க உதயநிதியை இப்படி அரசு செய்ததுக்கு? சார் இது அதிமுக இதை விஜய்க்கு எதிராக ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க தமிழக முதல்வருக்கு எதிராகன்னு நான் கேள்விப்படுறேன். சோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா இந்த காலத்துல நம்ம எந்த செய்தி நம்ப முடியல சார். அவங்க அதிகாரப்பூர்வமா தெரிவிக்கலனா கூட
அவங்களுடைய செய்தி அவங்களுடைய லெட்டர் பேட்ல ஒரு செய்தி பொய்யான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒருவேளை அதிமுக அந்த உண்மையாக அந்த அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்கன்னா KP முனுசாமி பேர்ல தான் அது வந்திருக்கு. அவர் அப்படி பண்ணியிருப்பாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அதிமுக அப்படி ஒரு விஜய் அவர்களுக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது அப்படின்னா அதிமுக திமுக கூட்டு கலவணின்னு சொல்றாங்கல்ல, அது உண்மையிலே உண்மை. அதாவது உண்மையிலே அது நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக தெரியக்கூடிய அளவுல தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இதே திமுகவை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் எந்த அளவுக்கு கையாண்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நான்லாம் 2006 எலெக்ஷன் சார். 6 எலெக்ஷன்ல ஒரு வீடியோ போய்கிட்டே இருந்துச்சு. பாருங்க இது வந்து 2001ல ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது நடத்திய அவலம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துவார்ல, அந்த வீடியோவை போட்டு காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்ப எனக்கு ஒரு 10 வயசு 2006 தேர்தலின் போது. என்னடா சன் டிவில நம்ம வந்து ஏதாவது நாடகம் பார்த்துக்கிட்டு இருப்போம் உட்காந்து, திடீர்னு பார்த்தா இந்த வீடியோ நடுவுல வரும். எதுக்குடா இந்த வீடியோ ஊடால போடுறாங்க அப்படின்னு பார்த்தா அப்ப வந்து அவங்க வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு கைதை வைத்து திமுக எந்த அளவுக்கு அரசியல் பண்ணுச்சுன்னு நமக்கு தெரியும். ஜெயலலிதா அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் வந்து தைரியமாக ஒரு முடிவை எடுத்தாங்க. அதே மாதிரியான ஒரு முடிவாகத்தான் இதை வந்து திமுக எதிர்ப்பாளர்கள் பாக்குறாங்க. இப்ப என்ன மாதிரி ஆட்கள்லாம் பாருங்க சார், நாங்க வந்து அதிமுகவுக்கோ இல்ல மற்ற கட்சிகளுக்கோ சப்போர்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு காரணமே திமுக மீதுல இருக்கக்கூடிய வெறுப்பு தான். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை கூட ஒரு வார்த்தையில சொல்லியிருப்பாரு, திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது என்னுடைய ரத்தத்திலே இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நடவடிக்கை ரொம்பவே மகிழ்ச்சியை தந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு தெரிஞ்ச ஒரு நண்பர் வீட்டுக்கு போக வாய்ப்பு கிடைச்சது. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராமின் குடும்பம். இப்ப பிராமணர்கள் அப்படின்னாலே பாஜகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு நம்மட்டெல்லாம் இருக்கு. ஆனா அவங்க அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க பேசுறத பாத்தீங்க அப்படின்னா விஜயை ஏன் இந்த அளவுக்கு மக்கள் விரும்புறாங்க அப்படிங்கிறது தெரியுது. திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம். திமுகவை வந்து அவங்களுடைய கொட்டத்தை அடக்கணும் அப்படின்னா ஒரு ஆளால தான் முடியும், அது விஜயால தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளிப்படையா பேசுறாங்க. சோ நம்ம தான் வந்து தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம், பிராமணர்கள் எல்லாமே பாஜகவுக்கு ஆதரவா இருப்பாங்க அப்படின்னு. அப்படி எல்லாம் இல்ல. பிராமணர்கள் சமூகத்தினுடைய பெரும்பாலான ஆதரவுமே வந்து விஜய் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ இது மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஒட்டுமொத்தமா பெண்களாக இருக்கட்டும், திமுகவை விரும்பாத நபர்களா இருக்கட்டும், திராவிட கட்சிகளை விரும்பாத நபர்களா இருக்கட்டும், விஜய் அவர்களுக்கு ஆதரவா இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நான் இதை பாக்குறேன். அதிமுக அதை புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஆட்சி கட்டுல ஏறணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்களுடைய தீவிர கொள்கையான திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத கைவிட்டுக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதிமுக அப்படி செஞ்சது மிகப்பெரிய தவறு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை அது உண்மையாக இருந்தால், ஏன்னா நமக்கு அது தெரியாது சார். இதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா சிபிஎம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை வந்து கண்டிச்சிருக்காங்க. அதே மாதிரி பிரேமலதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ததை கண்டிச்சிருக்காங்க. அவங்க பேசுனதை கண்டிக்கல. அன்புமணி ராமதாஸ் ரெண்டையுமே கண்டிச்சிருக்காரு. ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இந்த கட்சிகளுடைய இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் சார். நம்ம இப்ப சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. சோ மற்ற கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் அவங்களுடைய சுயலாபத்தை பொறுத்தும் அரசியல் லாபத்தை பொறுத்தும் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக மக்கள் இந்த கருத்தை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறத பத்தி இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சுதான் சார் தெரிய வரும். இப்ப நம்ம சோசியல் மீடியா எடுத்து பார்த்தோம்னு வைங்களேன், விஜய் அவர்கள் பழசு பேசுனது எல்லாமே இருக்கும். அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடங்கி வைக்கும் போது ஒரு வீடியோ போட்டிருந்தாரு சார். அதற்கு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு படங்கள்ல, டூயட் பாடுறப்ப அவர் பண்ண காட்சிகளை இணைச்சு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தவறாக பேசினதையும் விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி பேசியிருப்பார்ல, அவர் பேசினதும் தப்புதான். யாரு எந்த அரசியல்வாதியுமே ஒரு நாகரிகமான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதான் ஆசையாக இருக்கிறது. அதை வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க பேசிய தவறுகளை இவர் வந்து எப்படி தரக்குறைவா பேசியிருக்காரோ அதே மாதிரி அவர் பேசிய தரக்குறைவான விஷயங்களை எடுத்து இவங்களும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இதுதான் சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. இதனுடைய ரியாக்ஷன் அப்படிதான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். விஜய் வந்து உதயநிதியை அரெஸ்ட் பண்ணது விஜய்க்கு வந்து ஒரு வீரமான செயலா தான் பார்க்கப்படலாம். ஏன்னா உதயநிதியோ திமுக தலைவர்களையோ அரெஸ்ட் பண்றதுக்கு நீங்க சொல்ற மாதிரி எந்த ஆட்சியோ இது வரைக்கும் முன் வரல. மத்திய அரசு உட்பட அவங்க மோடியை எதிர்த்து ரொம்ப மோசமா பேசுறது கூட இந்த மாதிரி எல்லாம் செய்யல. சோ இவர் வந்து விஜய் செய்யறாருன்னா அது அவருடைய வீரத்தை காமிக்குது. சோ அதான் அவருக்கு வந்து அது அட்வான்டேஜா அமையுமா? இது வந்து அவருடைய டிஸ்அட்வான்டேஜா இருந்த சமயத்துல இதை அட்வான்டேஜா மாத்தி விட்டுருக்காங்க சார். ஏன்னா இப்பதான் ஒவ்வொரு அமைச்சர்களா பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு சர்ச்சைகள்ல சிக்கிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட பாத்தீங்க அப்படின்னா 4 அமைச்சர்கள் மாற்றப்பட போறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துச்சு. ஒவ்வொரு அமைச்சரும் எந்த மாதிரியான தவறுகள் பண்ணியிருக்காங்க,
என்ன மாதிரி மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அமைச்சர்களுடைய ஆதரவாளர்கள் அப்படிங்கிற பெயர்ல தேவையில்லாத நபர்கள் உள்ள புகுந்து எந்த மாதிரியான குழப்பங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரியான செய்திகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிவந்துகிட்டு இருந்தது. இந்த காவிரி விவகாரத்துல விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சறுக்கலை சந்திச்சிருந்தாரு. மழை பெஞ்சு அவரை காப்பாத்தி விட்டுருச்சு. அவர் மேல தப்பு இருக்கு. ஆனா மழை பெஞ்சு அவரை காப்பாத்தி விட்டுருச்சு. ஒரு அரசாங்கம் அந்த மாநிலத்தினுடைய மக்களுக்கு என்னத்த உண்மையாக கொண்டு வந்து சேர்க்கணுமோ அதை சேர்க்காத ஒரு நிலையில மழை பெஞ்சு விட்டு அவரை காப்பாத்திருச்சுன்னு வைங்களேன். அதற்கும் மேல போய் உதயநிதி ஸ்டாலின் காப்பாத்திட்டாரு. ஏன்னா டோட்டலா வேற பக்கம் அந்த டைரக்ஷன் போய்கிட்டு இருந்தது. இப்ப விஜய் அவர்களை வந்து அவருடைய குடும்பத்தை பத்தி பேசினாங்க சார் ஃபர்ஸ்ட். அவருடைய குடும்பம் வந்து அவர் கூட இல்ல அப்படின்னு மார்க்கண்டையனுடைய மகனே பேட்டி கொடுத்திருந்தாரு. விஜய் சார் உங்க பையன் உங்க கூட இல்ல, ஆனா நான் எங்க அப்பா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னாரு. அதுக்கு வந்து ஒரு அடி விழுந்தது என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுடைய மகன் ஜேசன் சஞ்சய் அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியிலேயே பாத்தீங்க அப்படின்னா தெரிய வந்துருச்சு. அவர் வந்து இன்னும் அப்பா கூட வந்து ஓரளவுக்கு மரியாதையோட தான் இருக்காரு. அவங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கலாம். ஆனா அவங்க அப்பா அந்த அளவுக்கு மோசமான நபர்லாம் கிடையாது அப்படிங்கிறது அதுல இருந்து தெரிய வந்துருச்சு. 2வது இவங்க பேசுனது திரிஷா வச்சுதான். திரிஷாவுக்கும் விஜய் அவர்களையும் தவறாக நிறைய சோசியல் மீடியால நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரியான தலைவர்கள் அதிகமாக பேசாட்டியும் கூட சோசியல் மீடியால இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் இத வந்து பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இந்த எலெக்ஷன் டயத்துல கூட மக்கள் கருத்து எடுக்க போகும் பல இடங்கள்ல எல்லாரும் சொன்னதுதான். விஜய் அவர்களை பத்தி அவருடைய பர்சனல் வாழ்க்கையை பத்தி குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. குறிப்பா அந்த நடிகையோட சேர்த்து பேசினாங்க. அதை வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசும் பொழுது பாருங்க இவரை வந்து எந்த அளவுக்கு அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பக்கம் ஒரு அனுதாப அலை வீச ஸ்டார்ட் பண்ணிருச்சோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பாக்குறோம்ல சார், நம்ம வந்து மக்கள் மத்தியில பார்க்கும் பொழுதுதான் நமக்கு தெரிய வருது. இதை வந்து அவங்க பெருசா எடுத்துக்கல. பெருசா எடுத்திருந்தா அவருக்கு வந்து ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. ஒரு காலகட்டத்துல நடிகர் மோகன் இருக்காருல்ல, அவர் வந்து பெண்களுக்கு பிடித்தமான ஒரு நபரா இருந்தாரு. ஒரே ஒரு படத்துல பெண்களை வந்து ஏமாத்துற மாதிரி நடிச்சுட்டாரு. அதனால அவருடைய மவுசு குறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. அதே மாதிரி இப்பவும் இருக்கும் அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க போல. மக்கள் அதெல்லாம் ஒண்ணுமே கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. அவங்களுடைய சிந்தனை வேற மாதிரி இருக்கு. இந்த ஆனா ஒண்ணு நடராஜன். விஜய் அரசு ஒரு ஊழல் பிரச்சனைக்கோ, இல்லாட்டி வேற விதமான பிரச்சனைக்கோ காமிக்கிற ஒரு வேகத்த விட, அவதூறு பேச்சு, இல்லாட்டி த்ரிஷாவ ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தப்படுத்தி பண்ற பேச்சு, இதுக்கு தான் வந்து வேகமா அரெஸ்ட் பண்றாங்க. அத எப்படி பார்க்கறது நம்ம? மக்கள் அத எப்படி பார்ப்பாங்க? இல்ல சார், இந்த ஊழல் வழக்கு அதுக்கெல்லாம் வந்து மத்திய அரசினுடைய இதுவும் இருக்குல்ல சார். இப்ப இடி இவங்க வந்து எஃப்ஐஆர் தான் பண்ண முடியும். அதை விசாரிக்கக்கூடியதும் அதற்கு நடவடிக்கை எடுக்கக்கூடியதும் மத்திய அரசு. மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல அவங்க ரொம்ப தாமதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது போன்ற ஆபாச பேச்சுக்கள் இதுக்கெல்லாம் உடனடியா நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அது என்னன்னு எனக்கு தெரியல சார். ஆனா நீங்க சொன்ன மாதிரி நம்ம அதையும் கருத்துல கொள்ளணும். யாராவது ஒருத்தர் ஆபாசமா பேசிட்டாங்க அப்படின்னா முதல்லயே அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டாரு. மார்க்கண்டையன் கைது செய்து நேத்தான் ஜாமீன்ல வந்திருக்காரு. அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா துணை முதலமைச்சர் உள்ள இன்னைக்கு வந்து தஞ்சாவூர் கூட்டிட்டு போயிருக்காங்க. திமுகவினர் இதை வந்து ஒரு பெரிய விஷயமா பாக்குறாங்க சார். நிறைய இடங்கள்ல போராட்டங்கள் இப்பவே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. திமுகவினுடைய மீடியா பலம் எப்படி நமக்கு தெரியும். இந்த விஷயத்த அவங்க வந்து சும்மா விட மாட்டாங்க. இதை வந்து ஒரு அதிகார துஷ்பிரயோகம் மாதிரி வெளியே கொண்டு வந்து காட்டி கண்டிப்பாக இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பரபரப்பான சூழ்நிலையில தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது சார். நன்றி. இப்ப பரபரப்பான செய்தியை பற்றி நீங்க தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மேலும் இது போன்ற தகவலை பெறுவோம். நண்பர்களே, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார்.